அல்லாஹ் யாரு? கல்பில் மோமினின் அர்ஷுல்லாஹ்வுல முதல் இடத்தில் இருப்பவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் நாடி இருந்தால், அவர்கள் கேட்டு இருந்தால் அல்லாஹ் இதை தடுத்திருப்பான் அல்லவா? எப்படி இதை நடக்காம நம்மை தான் பிடித்து உலுக்கி எடுத்து விடுவோம். நப்சும் உலுக்கி எடுத்துரும், சைத்தானும் உலுக்கி எடுத்துரும். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த தினத்திலே ஈடேற்றத்தை அளித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனிலிருந்து ஈடேற்றம் அளித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடலில் இருந்து கப்பல் மூலமாக ஈடேற்றம் அளித்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோயிலிருந்து நிவாரணம் அளித்தான். அனைத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்களுடைய காலம் இருக்கும் வரை அவர்களுடைய ஈடேற்றம் என்பது பேசக்கொண்டு இருந்தது. இப்பொழுது அல்லாஹ்வுடைய கலாமின் மூலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நடந்த இந்த நிகழ்ச்சி கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களால் பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காமல் கிடைத்த ஒரு அருள் பாக்கியம். ஃபிரௌன் துரத்திக்கிட்டு வரும்போது கடல் கரையில் நின்றுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் கிட்ட கேட்கும் போது வாங்க அப்படிங்கும்போது, என்ன இப்படி நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க? அந்த பக்கம் ஃபிரௌன் துரத்திக்கிட்டு இருக்குவாரா, இந்த பக்கம் நைல் நதி கரை புரண்டு ஓடுகின்றது. இப்படி எங்களை நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களேன்னு சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் என் கூட இருக்கிறான், கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க. இங்கே ஹிஜ்ரி ஒன்னாம் பிறை அன்று நபி அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். தௌருடைய குகையிலே மறைந்திருக்கும் பொழுது, யா ரசூலுல்லாஹ், எதிரிகள் குனிந்து பார்த்தால் நாம் இருப்பது தெரிந்துவிடும் போல் தெரிகிறது, தங்களை பற்றி நான் அதிகமாக கவலைப்படுகின்றேன் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ் அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று சொன்னார்களே, அந்த ஒரு நம் என்ற ஒன்றை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக கியாமத் நாள் வரை வரக்கூடிய உம்மத்தினர்களில் சிறப்பானவர்கள், இறைநேசர்களின் கரம் பிடித்தவர்களுக்கு அல்லாஹு தாலா அதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கர்பலாவுக்கு வரவழைத்து, நீங்கள் நீங்களாக இல்லை, நான் இருந்து கொண்டிருக்கின்றேன், நானாக இருந்து உங்களுடைய ரூஹிலே அரசாட்சி செய்து உங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றேன், உங்களுடைய 7 சிவத்துகளாகவும் இருந்து நான் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன், நீங்கள் இல்லை என்பதை நிரூபித்து காட்டுங்கள். இந்த காலத்திலே உங்களை ஆகிர் கியாமத்தினால் வரை உம்மத்தினர்கள் நினைத்து பார்ப்பதற்கு நான் ஏற்பாடு செய்கின்றேன் என்பதாக அல்லாஹு தாலா அவர்களை தன்னுடைய அருள் போர்வையை கொண்டு அணைத்து கொண்டான். நமக்கெல்லாம் வெளிப்பார்வையில் பார்ப்பதற்கு ஷஹீத் என்பது மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோமின்கள் யாருக்கு அல்லாஹ் நாடி இருக்கின்றானோ அவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? தானாக இல்லை, அந்த ஹயாத் அல்லாஹ்வுடைய ஹயாத் என்பதாக நினைத்திருந்தார்கள். தன்னுடைய கையிலே சுழக்கூடிய அந்த வாள் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய வாள் அல்ல, அல்லாஹ்வுடைய வாள் என்பதாக பார்த்தார்கள். எதிரே இருக்கக்கூடிய எதிரிகளையும் அவர்கள் அல்லாஹ்வுடைய சிருஷ்டி என்பதாக பார்த்தார்கள். அதனால் யாரை பார்த்தும் அவர்களுக்கு அச்சம் வரவில்லை. ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கும் பொழுது என்ன சொல்கின்றார்கள்? என்ன ஏற்பாடு செய்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? ஒரு ஏற்பாடும் செய்ததாக தெரியவில்லையே என்பதாக கேட்கும் பொழுது, நான் நபி அவர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றேன், அந்த ஏற்பாட்டுடன் வந்திருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் முன்கூட்டியே அனைத்தையும் அறிந்தவர்களாக, அல்லாஹ்வை சந்திப்பதற்கு மிகுந்த பேராவல் உடையவர்களாக அவர்கள் அந்த இடத்திலே தன்னை ஷஹீதாக்கி கொள்வதற்கு முற்படுத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா அவர்களை ஆகிர் கியாமத் நாள் வரை நம் அனைவரும் நேசிக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.